All of you, good morning. Revision 3 எக்ஸாமில் கேஸ் ஸ்டடியில் வாட் ஆர் ஸ்கம்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ ஸ்கம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ அவர் டாபிக் இஸ் ஸ்கம்ஸ். ஸ்கம்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, சோப் வந்து ஹார்ட் வாட்டரில், உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஹார்ட் வாட்டர்னால் என்ன, கால்சியம் மெக்னீஷியம் அயான்ஸ் அதிகமாக இருக்கிற வாட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது ஒரு இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ். இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, ப்ரிசிபிடேட். ஒரு ப்ரிசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும். அந்த ப்ரிசிபிடேட்டுக்கு பேர் தான் ஸ்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சோப்போட ஜென்ரல் ஃபார்முலா என்ன, RCOONA இல்லையா? இந்த NAன்றது பாசிட்டிவ், COOன்றது நெகட்டிவ், இந்த Rன்றது அல்கைல் குரூப், நமக்கு தெரியும் இல்லையா? சரி, சப்போஸ் இப்போ ஒரு பீக்கர் இருக்குது, இந்த பீக்கரில் வாட்டர் இருக்குது, இந்த பீக்கரில் வாட்டர் இருக்குதுன்னு எடுத்துப்போம். இந்த வாட்டரில் ஒரு ஆயில் டர்ட் இருக்குது. இப்போ நம்ம இதில் சோப்பை போடுறோம். அப்படின்னா என்ன ஆகும்னா, இது வந்து அயான்ஸாக பிரியும், RCOO மைனஸாக பிரியும், Na ப்ளஸ்ஸாக பிரியும். ஓகேவா? ஸோ இந்த RCOO மைனஸில் இது வந்து அயானிக் பார்ட், இது வந்து ஹைட்ரோகார்பன் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அயானிக் பார்ட் வந்து வாட்டர் லவ்ஸ், அப்போ வாட்டர் அது விரும்பும். வாட்டர் லவ்ஸ் அப்படின்னா அது ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோகார்பன் வந்து பார்த்தா ஹைட்ரோஃபோபிக், அது வாட்டரை வெறுக்கும். வாட்டரை வெறுத்தா அப்போ ஆயிலை விரும்பும் இல்லையா? இதை எப்படி வந்து சிம்பாலிக்காக போடுவாங்கன்னா, இந்த ஆறுக்கு பதிலாக இப்படி ஒரு ஜிக்ஸாக் லைன் போட்டுட்டு இந்த அயானிக் பார்ட்டுக்கு பதிலாக ஒரு ஹெட்டு போடுவோம். அப்போ இந்த ஹெட்டுன்றது அயானிக் பார்ட்டு, இது வந்து ஹைட்ரோகார்பன். ஐ ஹோப் கிளியர். இப்போ நீங்கள் இதை போட்டோன்னே என்ன ஆகும், இதை Na ப்ளஸோட சார்ஜ் கம்மியாக இருக்கிறதால இது RCO மைனஸாகவே இருக்கும். நீங்கள் கேட்கலாம், சார் வாட்டரில் போடுறோம் திரும்பி ரெண்டு கம்பைன் ஆகிடுமானா ஆகாது. ஏன்னா Na ப்ளஸோட சார்ஜ் வந்து ப்ளஸ் தான், அதனால் இது வந்து ஸ்டேபிளாகவே இருக்கும். ஓகேவா? அதுவே வந்து வாட்டரில் வந்து அந்த கால்சியம் 2+, மெக்னீஷியம் 2+லாம் இருந்தால் சார்ஜ் கூட இல்லையா, இது கூட வந்து கம்பைன் ஆகிடும். ஓகே, ஸோ என்ன ஆகும், இப்போ இந்த RCO மைனஸ் போயிட்டு என்ன ஆகும், இந்த டர்ட்டுன்றது ஹைட்ரோகார்பனா, இதுவும் ஹைட்ரோகார்பனா. ஸோ இந்த ஹைட்ரோகார்பனில் வந்து இப்படி அட்டாச் ஆகிடும், ஹெட் பார்ட் இங்கே இருக்கும். இதை மாதிரி நிறைய ஹைட்ரோகார்பன் இப்படி அட்டாச் ஆகி ஒரு ஸ்பியர் ஷேப் ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் கால்டு மிசலே இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபோம் ஃபார்ம் ஆகும், நுரை வரும் இல்லையா? ஹார்ட் வாட்டர், நீங்கள் நிறையா கிராமங்களில் தண்ணி குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அதில் சோப் யூஸ் பண்ணால் நுரையே வராது, பார்த்துருக்கீங்களா? இது காரணம் அது ஹார்ட் வாட்டர். சரி, ஹார்ட் வாட்டரில் என்ன ஆகுது, சப்போஸ் நான் எடுத்த வாட்டர் வந்து ஹார்ட் வாட்டர், இங்கே ஒரு ஆயில் டர்ட் இருக்குது, நிறைய கால்சியம் 2+ இருக்குது, மெக்னீஷியம் 2+ இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஹார்ட் வாட்டர். ஓகே, ஹார்ட் வாட்டர். இப்போ இதில் சோப்பு RCOONA போட்டால் இது என்னாகும், RCOO மைனஸ் Na+ன்னு பிரியுமா? ஆல்ரெடி அங்கே மெக்னீஷியம் 2+ இருக்குது, கால்சியம் 2+ இருக்குது. இது சார்ஜ் கூட இருக்கிறதால இது கூட போய் கம்பைன் ஆகிட்டு RCOO கால்சியம் 2+ ஆவோ இல்லை மெக்னீஷியம் 2+ ஆவோ மாறிடும். இது வந்து ஒரு இன்சால்யூபிள். அப்போ அப்படியே வாட்ரு கீழே வந்து படிஞ்சிருமே தவிர அது என்ன ஆகுது, இந்த மிசலேவை ஃபார்ம் பண்ண முடியாது. நம்ம இதை தான் ஸ்கம்னு சொல்கிறோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே, தேங்க்யூ.